Hello guys, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரமதான் ரெசிபியில் எங்கள் ஊர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஓட்டடை என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கை பொறுக்கிற சூட்டில் இறக்கிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காய்ச்சி கை பொறுக்கிற சூடுல இருக்கிற தண்ணியில 1.5 கப் அளவுக்கு இதுல சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதுல மாவு நல்லா வேகணும்னு தேவையில்லை, லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். கூட 2 முட்டையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணியில கொஞ்சம் மீதி வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கோங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் 2 கப் மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத்தா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்டா மீதி இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை நாம ஓட்டு சட்டியில தான் பண்ணணும். சட்டியில இந்த மாதிரி தண்ணி தெளிக்கும் போது அது டக்குன்னு டிசால்வ் ஆகணும். இப்ப இந்த மாதிரி மாவை ஊத்திட்டு தோசைக்கு விரிக்கிற மாதிரி ரொம்ப விரிக்க கூடாது, லைட்டா விரிச்சு விடணும். மாவு மிக்ஸ் பண்ணும் போது எல்லாரும் நார்மல் வாட்டர்ல தான் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹாட் வாட்டர்ல பண்றதுக்கு காரணம் கொஞ்சம் சாஃப்டா வரும் தான். இந்த மாதிரி மூடி போட்டு 30 செகண்டுக்கு வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்களா, சூப்பரான ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு. இது எங்க சைடு ஊருளான பட்டணம், திருவிதாங்கோடு, கொளச்சல்ல முஸ்லிம்களோட வீட்டுல அதிகமா பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.